அழகே அழகு குடும்பத்து கூட பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் வந்துட்டு சேரப்போகுது. என்னலாம் நடக்க போகுதோ அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ராஜி வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக சென்னைக்கு வராங்க. மீனாவோட அம்மா வந்து மலரோட மாமனார் ராகவன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சொந்தக்காரங்க போல, தங்கச்சி போல. அதனால கால் பண்ணி இந்த மாதிரி சமந்தார் அம்மாவும் இந்த மாதிரி 3 பேர் வருவாங்க. அவங்க எதுக்கு அங்க சென்னையில தனியா ரூம் எடுத்துலாம் தங்கணும்? அதுக்கு தான் அங்க வீட்ல தங்கிக்கலாமான்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, தாராளமா வந்து தங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ராஜி வந்து அவங்களோட டெஸ்ட் எழுதுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ ராகவன் வந்துட்டு மலர கூப்பிட்டு சொல்றாங்க, என் தங்கச்சியோட சம்மந்தாரம்மாலாம் வராங்க. அவங்கள நல்லபடியா விருந்து குடுத்து நல்லா அவங்கள வந்து நல்லபடியா பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலருமே நல்லபடியா கவனிச்சிடுறேன் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா, நம்ம மலர் வந்துட்டு மத்த 2 மருமக இருக்காங்க இல்லையா? அதாவது நம்ம கோமதியோட மருமக மீனா, அப்புறம் ராஜி அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே மாமியார் வந்து இப்படி மருமக போலீஸ் ட்ரெய்னிங் எடுக்கணுன்றதுக்காக எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு கூட்டிட்டு வராங்களே, நம்ம வீட்லயும் இருக்காங்களே, கண்டிப்பா இப்ப இதுக்கெல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசி விசாரிச்சுக்கிறாங்க. அப்பதான் மலருக்கு வந்துட்டு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி நம்மளும் நல்லா படிக்கணும், எக்ஸாம் எழுதணும் அப்படிலாம் ரொம்ப ஆசையா இருக்கும். அப்ப மதி வராங்க. மதிக்கிட்டயும் என்ன பண்ணுறீங்க? ஏது பண்ணுறீங்க? லெக்சரரா இருக்கிறது எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுக்கிறாங்க. அப்போ மீனா வந்து நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா, அந்த வீட்ல வந்த அன்னைக்கே வந்து நம்ம மீனாவும், ராஜியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் மலர் தான் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்ல எக்ஸ்ட்ராவா இப்போ 3 பேர் வந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு சேர்த்து சமைக்கிறதுக்கு மலர் வந்துட்டு அப்படி ஒண்ணும் சலிச்சே விடல. அதுக்கப்புறம் நல்லாவே வந்து சமைச்சு போடுறாங்க. அப்பதான் வந்து மீனாவும், ராஜியும் வந்து பேசுறாங்க. "நாங்க காலையில வந்ததுலேருந்து உங்கள பார்க்குறோம். உங்களுக்கு டயர்டே ஆகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐயோ! அப்படிலாம் எதுவும் இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்றாங்க. "அப்படிலாம் இல்லக்கா. காலையிலேருந்து உங்கள பார்க்குறேன். ஒரு இடத்துல கூட நீங்க நிலையா உட்காரவே இல்லக்கா. எப்படிதான் இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, உங்க மாமியாரு எப்ப பார்த்தாலும் உங்கள திட்டிட்டே இருக்காங்கன்னு" சொல்லிட்டு வந்த அன்னைக்கே புரிஞ்சுக்கிறாங்க.